வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கடந்த 20 நாளா நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த மாபெரும் பிரச்சனையை ஒட்டி நிறைய உண்மை செய்திகள், நிறைய பொய் செய்திகள், எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல மக்கள் இருந்தாங்க. நீங்க எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஓட மீடியா எடுத்துக்கிட்டீங்களாலும், உதாரணத்துக்கு கோதி மீடியாவா இருக்கட்டும், இல்ல ரைட் விங் யூடியூபர்ஸா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியாவுடைய பிஜேபி ஐடி செல்லாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துனாங்கன்னா, பாகிஸ்தானை கம்ப்ளீட்டா இடிச்சு தரமட்டமாக்கிட்டோம், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானும் இது போன்ற அடுக்கடுக்கான பொய்களை இந்தியாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மோடியை பிடிக்காதவர்கள், மோடியை விமர்சனம் செய்பவர்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு காணொலியில 10 முக்கியமான விஷயங்களை எடுத்து எது உண்மை எது பொய் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வந்து டீகோட் பண்ண போறோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அந்த வார் ஹிஸ்டீரியால இருந்து கொஞ்சம் அந்த கொதிநிலை அடங்கி எல்லாரும் ஒரு சமநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த பத்தி இன்னைக்கு நாம பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இந்தியருக்கும் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, நம்ம ஆர்மி என்ன பண்ணிருக்கு, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் மூலமாக ஆரம்பிக்குது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா, சீரியஸ் லேப்ஸ் இன் த செக்யூரிட்டி. எவ்வளவுதான் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும், அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை சரியா டீகோட் பண்ணாம ரொம்ப அலட்சியமாக இருந்ததுதான், செக்யூரிட்டி லேப்ஸ் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு டூரிஸ்ட் வருவாங்க, இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே லோக்கல் அத்தாரிட்டிஸும் சரி, ஒன்றிய அரசும் சரி இதில் மெத்தனமாக இருந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால அதோடைய லா அண்ட் ஆர்டர் நேரடியாக லெப்டினன்ட் கவர்னர் கீழே ஒன்றிய அரசின் பாதுகாப்பு கீழே தான் வரும். அதாவது டைரக்ட்லி அண்டர் த சென்டர்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி. அப்போ இதுக்கு நேரடியாக ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனா இன்னி வரைக்கும் இத பத்தி இந்த அரசாங்கம் வாயை திறக்க மாட்டேங்குது. நம்பர் 2, பாகிஸ்தான் இன்னமும் டெனையல் மோட்ல தான் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்க காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம். அவங்க ஸ்பான்சர் பண்ண டெரரிஸ்ட் தான் இங்க வந்து இந்த தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்களோட கிளாசிக் மாடஸ் ஆபரண்டை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட 4 டெரரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுத்தவங்க அப்படிங்கிற செய்தியை வெளியில விட்டுருக்காங்க. அதே மாதிரி லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புடைய ஒரு சிஸ்டர் கன்சர்னா இருக்கக்கூடிய தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு 2 முறை வெளிப்படையாக இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட ஒரு தீவிரவாத அமைப்புன்னு பேன் பண்ணணும் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ்ல பேச்சு வந்தப்போ பாகிஸ்தான் அரசு டைரக்டா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா அவங்களை பேன் பண்ணக்கூடாதுன்னு பேசிச்சு. அப்போ இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன விதமான ஒரு நெக்ஸஸ், ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவுடைய தாக்குதலுக்கு அப்புறம் தீவிரவாதிகளுக்கு கடைசி லாஸ்ட் ஃபியூனரல் ரைட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு போட்டோ வைரல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அங்கே தீவிரவாதிகளுக்கு பின்னால பாகிஸ்தான் ஆர்மியை சேர்ந்த அதிகாரிகளும் இருந்தார்கள். அப்ப இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது, பாகிஸ்தான் ஆதரவுல தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குதுன்னு. இது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், ஆமா இது போன்ற டர்ட்டி ஜாப்ஸ் நாங்க காலங்காலமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அவரே வந்து வாக்கு மூலமாக கொடுத்திருக்காரு. இப்ப நம்பர் 2, கண்டிப்பா இது பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பெயரில் தான் நடந்திருக்கிறது. 3வது, மே 7ஆம் தேதி நம்ம பதிலடி கொடுத்தது ஆபரேஷன் சிந்தூர். இதற்கு நம்மளுடைய ஆர்ம் போர்சஸையும் நம்மளுடைய அரசாங்கத்தையும் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 9 டெரரிஸ்ட் கேம்ப கரெக்டா பிரிசிஷனோட அவங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. இதற்கான எவிடன்ஸான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியாலயும் பல ஊடகங்களையும் வெஸ்டர்ன் மீடியாவிலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இத பாகிஸ்தானால டினை பண்ணவே முடியாது. அப்ப இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கன்சிடரபிளா டேமேஜ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஆனா எவ்வளவு தீவிரவாதிகள் தாக்கப்பட்டார்கள், இறந்து போனார்கள் அப்படிங்கிற சரியான தகவல் இல்ல. கோதி மீடியா சொல்றாங்க 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் தாக்கப்பட்டார்கள், இறந்து போனார்கள். ஆனா அபிஷியலா எந்த இன்ஃபர்மேஷனும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ பாகிஸ்தானி அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ வரல.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகள் இந்த அட்டாக்ல இறந்து போனாங்களா இல்லையா, இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்களா, எங்க பதுங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இல்ல. இன்ஃபேக்ட் எங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா ரிவார்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற போஸ்டர்ஸ் இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப இன்னும் இவங்க எல்லாம் உயிரோட தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம அசியூம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. சோ இன் எஃபெக்ட் ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் டெஃபினெட்லி a success. 4வது விஷயம், இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூ. இந்தியா எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல டேமேஜ் கிரியேட் பண்ணுச்சோ அதே அளவுக்கு பாகிஸ்தான் நமக்கும் டேமேஜ் கிரியேட் பண்ணதா அவங்க கிளைம் பண்றாங்க. இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 5 ஜெட்டை நாங்க இடிச்சு தரமட்டமாக்கிட்டோம், வீழ்த்திட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஒரு ரஃபால் விமானமும் சேதமடைந்திருக்கிறது அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளிப்படையா கிளைம் பண்றாங்க. வெஸ்டர்ன் மீடியாலும் இது ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஆனா இதற்கான எந்த எவிடன்ஸையும் பாகிஸ்தான் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இந்த பக்கம் இந்தியா இதை மறுக்கவும் இல்லை, ஒப்புக்கொள்ளவும் இல்லை. இந்தியாவுடைய ஏர் மார்ஷல் AK பாரதி பிரஸ் மீட்ல இத பற்றி கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாசஸ் ஆர் பார்ட் ஆஃப் எனி காம்பேக்ட் சினாரியோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ வெளிப்படையா இதை அவங்க ஒப்புக்கவும் இல்ல, அதே நேரத்துல இல்ல அப்படி எதுவும் நடக்கல அப்படிங்கறத அவங்க டினை பண்ணவும் இல்ல. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இது சம்பந்தமா ஒரு கிளியர் கட் ஆன்சர், ஒரு டினையல் வராத பொழுது ஆமா நமக்கு ஏதோ சேதம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா பாகிஸ்தான் எவ்வளவு பிளேன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, உண்மையிலேயே ரஃபால் விமானம் வந்து சேதம் அடைந்திருக்கிறதா, இது போன்ற கேள்விகளுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்ல முடியும். I think it's high time the BJP government comes clean on this. அப்போ இதெல்லாம் முடிஞ்சு போய் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் ஐடியலா இத பத்தி தெளிவான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும். இன்னி வரைக்கும் அவங்க நடத்தல, இனிமேல் நடத்துவாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த அதே பிரஸ் மீட்ல AK பாரதி சொல்றாரு, நம்மளுடைய பைலட்ஸ் எல்லாம் சேஃபா ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சொல்லும் போது அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இரண்டாவது, நாம என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸை வச்சு தாக்குதல் நடத்தணுமோ அது எல்லாத்தையும் நாம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இது இரண்டுமே இந்தியாவுக்கு சாதகமான விஷயம். கோதி மீடியாலயும் சோசியல் மீடியாலயும் ஒரு ஃபேக் நியூஸ் வைரல் ஆயிட்டு இருந்தது. அதாவது கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய இடத்துலதான் அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இந்த இடத்த இந்தியன் ஏர்போர்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சு, சேதம் ஏற்படுத்திடுச்சு, இதனால ரேடியேஷன் லீக் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து கோதி மீடியா பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. ஆக்சுவலா அந்த நூர்கான் அப்படிங்கிற பேஸும் சர்கோதா அப்படிங்கிற ஏர் பேஸும் கிரானா ஹில்ஸ் பக்கத்துல இருக்கு. இங்கதான் சேதம் அடைஞ்சிருக்கே தவிர கிரானா ஹில்ஸ்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. அதற்கான எந்த எவிடன்ஸும் இல்ல, எந்த சேட்டலைட் இமேஜஸும் இல்ல, எந்த ரேடியேஷன் லீக்கும் இல்ல அப்படிங்கறத இன்னைக்கு இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நாம அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணல, எந்த ரேடியேஷன் லீக்கும் இல்ல, அதனால இத பத்தி பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க தகவலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. USA இங்க மீடியேஷன் பண்ணாங்களா? என்ன காரணத்தினால USA-வும் டொனால்ட் ட்ரம்ப்பும் இதுல மூக்க நுழைச்சாங்க? எதுக்கு இவங்க வந்து திடீர்னு இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க? இந்த கேள்விக்கு நாம கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். USA மீடியேட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா பண்ணாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ட்ரம்ப் சொன்ன விஷயங்களுக்கு இன்னி வரைக்கும் அதிகாரப்பூர்வமான மறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ இல்ல பிரதமர் மோடி கிட்ட இருந்தோ வரல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே மத்தியஸ்தம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப பாகிஸ்தானுடைய நிலை, இந்தியாவுடைய நிலை ரெண்டுத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்? நாம போய் ஒரு டெரர் அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டோம், வழக்கம் போல இவங்க நம்ம கிட்ட டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்ணிட்டு அதோட நிறுத்திப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்தியா அப்படி ரியாக்ட் பண்ணல. அதற்கு நாம கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நியூ லைன் அவங்க டிரா பண்ணிருக்காங்க. இனிமேல் பாகிஸ்தான்ல இருந்து எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் இதற்கான டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தையிலயோ இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லயோ எல்லாம் நாங்க இறங்க மாட்டோம். எவ்ரி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கன்சிடர்ட் as an act of war அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவா பாகிஸ்தானுக்கு புரிய வச்சிருக்கு. பாகிஸ்தான் கண்டிப்பா இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவங்க தயாரா இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா தொடர்ந்து பாகிஸ்தான் இந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு இந்தியாவும் எதிர்பார்த்திருக்கிறாரு. இந்தியா ஆல்சோ we were not prepared for a full out war. இதோட எண்ட் ரிசல்ட் என்ன, இது எவ்வளவு நாள் போகும், இந்த மாதிரி எந்த குழுவும் இந்தியாவுக்கும் கிடையாது. அப்ப இரண்டு அரசாங்கங்களுமே
இதை இதோட நிப்பாட்டிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து 2 பேருக்கும் ப்ரிவேல் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல அமெரிக்கா இவங்க 2 பேருக்குமே இந்த விஷயத்த புரிய வச்சிருக்கிறாங்க. இதற்கான இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி நாட்டு மக்களை அட்ரஸ் பண்றாரு இல்லையா, அவருடைய பேச்சுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. there is no room for nuclear blackmail அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு விதத்துல இன்னும் இந்த சண்டை தொடர்ந்தா இது ஒரு நியூக்ளியர் வார்ஃபேரா 2 பெரிய நாடுகளுக்குள்ள மாறிடும். இது எல்லாருக்கும் சேதத்தை ஏற்படுத்தும், உலக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத உணர்ந்து அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி இந்த போரை நிறுத்துறதுக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்ரம்ப் இவ்வளவு கிளைம் பண்றாரு, நான் தான் போரை நிறுத்திட்டேன், உங்களுக்கு போர் முக்கியமா வர்த்தகம் முக்கியமா அப்படிங்கிற சான்ஸும் சாய்ஸும் கொடுத்தேன், 2 பேரும் வர்த்தகம் தான் முக்கியம் அப்படின்னு உணர்ந்து போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்தோம்னா, ட்ரம்ப்புடைய இயல்பே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு தமிழ் படத்துல நெப்போலியன் சொல்லுவார் தெரியுமா, கல்யாண வீடுனா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், இழவு வீடுனா நான் புலம்பா இருக்கணும்னு. கிட்டத்தட்ட ட்ரம்ப்புடைய மனநிலை அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு காஷ்மீர்ல என்ன பிரச்சனைங்கிறது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாரிஃப் வார், ஒரு எக்கனாமிக் டாரிஃப் ட்ரேட் வார் ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சார் தெரியுமா. அதிரடியாக பல நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எல்லாம் போட்டார்ல. உலகமே அன்னைக்கு ட்ரம்ப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது. உலகமே இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் போக போகுது, உலக அளவுல ஒரு எக்கனாமிக் வார் நடக்க போகுதோ அப்படின்ற அச்சுறுத்தல்ல எல்லா நாடுகளும் இருந்தாங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா ட்ரம்ப் இருந்தாரு. இந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ கிட்டத்தட்ட ட்ரம்ப்பை ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மறுபடியும் நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மாறணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை கொண்டு வந்து சென்ட்ரல்ல நிப்பாட்டிக்கிறதுக்கான முயற்சி தான் ட்ரம்போட இந்த கிளைம்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வெளிப்படையா வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அவர் பேசிட்டு போறாரு. ஐ மீ மை செல்ஃப், இட் இஸ் ஆல் அபவுட் மீ, இவங்க எல்லாரும் என் காலடியில் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும், உலகத்துக்கு உணர்த்தணும், மற்ற நாடுகளுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்திய அரசாங்கமோ பிரதமர் மோடியோ இதற்கு ரியாக்ட் பண்ணாததுனால இதுதான் உண்மையோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்களுடைய மனசு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட அதனாலதான் இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்தியா சரண்டர் ஆகல. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி நாம கொடுத்திருக்கோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நம்மளுடைய ஃபாரின் பாலிசியில நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்திருக்கு. 9th மோஸ்ட் முக்கியமான விஷயம், இந்தியாவும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க, பாகிஸ்தானும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இதுல உண்மையிலேயே யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாகிஸ்தான் ஏன் விக்டரி கிளைம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ஆர்மி ஸ்டேட். அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ஆர்மியோடைய சர்வைவல்காக அவங்க இதை கிளைம் பண்ணி தான் ஆகணும். எந்த ஆர்மி ஜெனரலும் போர்ல தோத்து போயிட்டாங்கன்னா அவங்க நாட்டுல இருக்கிறவங்க அவங்களை ஈஸியா ஓவர் த்ரோ பண்ணிடுவாங்க. அப்போ அட்லீஸ்ட் அந்த ஆர்மி அந்த நாட்டுல தன்னுடைய கண்ட்ரோலை நிலைநிறுத்திக்கிறதுக்காகவாவது இது எங்களுக்கான வெற்றி அப்படிங்கறத கிளைம் பண்ணி ஆகணும். அந்த சர்வைவல்காக தான் பாகிஸ்தான் இந்த கிளைமை வைக்கிறாங்க. சரி, இந்தியா நாங்க ஜெயிச்சிட்டோம்னு கிளைம் பண்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் ஜெயிக்கல. ஏன்னா பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமான அந்த 4 தீவிரவாதிகளை இன்னும் நாம கண்டுபிடிக்கல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல. அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளோ, யாரெல்லாம் அக்கௌண்டபிளோ இன்னமும் அவங்களை நாம கேள்வி கேட்கல. மாறாக இந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சு இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் ஓட்டு வாங்குற வேலையில இறங்கிட்டாங்க. திரங்கா யாத்ரான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தொங்கி போன மோடியோடைய செல்வாக்க தூக்கி நிறுத்தி மீண்டும் ஒரு முறை ஓட்டு வாங்கி ஜெயிக்கக்கூடிய எலெக்ஷன் மோடுக்கு இதோட அவங்க போயிட்டாங்க. இந்த வார் ஹிஸ்டீரியாவை அப்படியே எலெக்ஷன் ஃபீவரா மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உண்மையிலேயே இந்தியாவும் ஜெயிக்கல, பாகிஸ்தானும் ஜெயிக்கலன்னா இது யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மீடியா அப்படிங்கிற பேர்ல நடக்கக்கூடிய டெரரிசம்க்கு தான் இது வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இந்த நாட்கள்ல அந்த வார் நடக்கக்கூடிய டைம்ல எவ்வளவு மிஸ்இன்ஃபர்மேஷன், எவ்வளவு டிஸ்இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஃபேக் நியூஸ். கராச்சி போர்ட்டை நாம கேப்சர் பண்ணிட்டோம், பாகிஸ்தான்ல ஒரு கூ நடந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் நம்ம ஆர்மி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எத்தனையோ பொய் செய்திகள் இந்தியால மட்டும் இல்ல, பாகிஸ்தான் மீடியாவும் இது போன்ற பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருந்தது.
அப்போ பாகிஸ்தான்லயும் சரி, இந்தியாவிலயும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் இந்த போரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள், இந்த மீடியாவோ ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்துல ரொம்பவே உண்மையா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்துடைய 4வது தூண் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீடியா இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்ல ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். ஆனா எந்த மீடியாவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கீப் அப் பண்ணல அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மைதான் நமக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. சோ இந்தியா ஜெயிச்சதா இல்ல பாகிஸ்தான் ஜெயிச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இன்னைக்கு ஃபேக் நியூஸ், டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் ஜெயிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த நாட்டுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி விஷயங்களை உங்களுக்கு கடத்தணும் அப்படிங்கறத எங்கேயோ ஒரு ஸ்டூடியோல உட்கார்ந்து இருக்கிறவனும் ஒரு அரசியல்வாதியும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பாடம். சோசியல் மீடியாவை பயன்படுத்துறத ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹேண்டில் பண்ணணும். தவறான செய்திகள், பொய்யான செய்திகளை பரப்பக்கூடாது. அப்படிப்பட்ட செய்திகள் வந்தா கூட அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது உணர்ந்து பொறுப்பா நம்ம நடந்துக்கிறோம். இல்லைன்னா இரு நாடுகளுக்குள்ளேயே இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கி கூட்டம் ஒரு உதாரணம். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக டர்க்கியை பாய்காட் பண்ணுங்கிறாங்க, அசர்பைஜானை பாய்காட் பண்ணுங்கிறாங்க. சோசியல் மீடியால அவ்வளவு அசிங்கமா வன்மத்தையும் வெறுப்பையும் கூட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியே ஒரு சோசியல் மீடியா குரூப்பை வச்சு டிசைட் பண்ண முடியாது. அப்போ ஒரு குரூப் இந்த அளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறாங்கன்னா இது நாட்டுடைய பாதுகாப்பை அச்சுறுத்துற அளவுக்கு சக்தி உள்ளது. இந்தியாவுக்கு உண்மையான ஆபத்து வெளியில இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள்னால இல்ல, நம்ம நாட்டிலேயே வெறுப்பையும் வன்மத்தையும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த மீடியா டெரரிசம் தான். இதை நாம உணர்ந்தோம்னா தான் நாம பாதுகாப்பாக இருக்க முடியும்.